சிவாய நம. திருச்சிற்றம்பலம். இரவா நிலை பிறவா நிலை வாசியோகம். மரணமில்லா பெருவாழ்வு. இந்த மரணமில்லா பெருவாழ்வு என்பது வாசியோகத்தை குறிக்கக்கூடியது. உடல் அழியாதிருக்க செய்தல், உயிர் பிரியாதிருக்க செய்தல். இந்த உடலை அழியாதிருக்க என்ன செய்ய வேண்டும்? உயிர்நிலை சக்தி உயர்வதற்கு என்ன செய்ய வேண்டும்? உடல் அழியாதிருக்க செய்ய வேண்டிய செயல்கள். நாம் உண்ணும் உணவை மருந்தாக எடுத்துக்கொள்வது, மூலிகை பயன்பாடு, உலோக பஸ்பங்கள், உலோக செந்தூரங்கள் இவைகளை பயன்படுத்துவது. இந்த மூலிகை வகைகளில் இரும்பு மூலிகை, செம்பு மூலிகை, தங்க மூலிகை என கண்டறிந்து பயன்படுத்துவது. மூலிகை பயன்படுத்தி சதாகாலம் உயிர் வாழ்ந்திருக்கக்கூடும். எப்படி அந்த மூலிகைகளை கண்டறிந்து அவற்றின் தன்மைகளை கண்டறிந்து அவைகளை நாம் எடுத்து உண்போமானால் சிறப்புடன் நம்மளது உடல் அழியாதிருக்க ஏதுவாக இருக்கும். அதுபோல நம்மளுடைய உயிர்நிலை சக்திகளை உயர்நிலைப்படுத்துவது எப்படி? நம்மளுடைய உயிரானது தியானத்தின் போது, தவத்தின் போது, யோகத்தின் போது நமது உயிர்நிலை உயரச் செய்யும். மாற்றான் மனதில் என்ன நினைக்கிறார்கள் என்பதையும் கூட நாம் கண்டறியலாம். நாளை இந்த பிரபஞ்ச உலகில் என்ன நடக்க இருக்கிறது என்பதையும் நாம் அறியலாம். எப்படிப்பட்ட புதிய வகை நோய்கள் வரக்கூடும் என்பதையும் அறிய முடியும். அதற்கான மூலிகை மருத்துவங்களையும் நம்மால் அறிய முடியும். இப்படி இவைகளையெல்லாம் அறிவதற்கு ஏதுவாக தேவதைகள் நமக்கு துணை புரிகிறார்கள், சித்தர்கள் துணை புரிகிறார்கள். இந்த மரணமில்லா பெருவாழ்வு என்பது ஒரு வாசியோகமே ஆகும்.